தமிழ்நாடு சர்வதேச அளவில் போதைப் பொருட்களின் மையமாக விளங்குகிறதா என முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேங்கை வயல் சம்பவம் போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் சம்பவங்களை காணும்போது உள்துறையை வைத்துள்ள பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அத்துறைக்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கிறது என விமர்சித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்டர்நேஷனல் லெவலில் ஒட்டுமொத்தமான பார்வை என்ன, போதை கடத்துறதுக்கும் போதை மருந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்னா அது தமிழ்நாடா இல்லை சென்னையா? இதான் இப்போ கேள்வி. பல மாதங்களாகுது இந்த வேங்கை வயல் சம்பவம். இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். இதே போலீஸ் தானே அம்மா கிட்ட இருந்தது. இந்த போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டாக இருந்தது இல்லை. ஆனால் இவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா தலை சரியில்லை. தலை சரிந்தால் தானே வால் ஆடும். தலையே சரியில்லைன்னு எப்படி வால் ஆடும்? அதில் ஒட்டுமொத்தமாக உள்துறை கையில் வைத்திருக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லை, ஒரு தகுதியே கிடையாது. அதாவது அண்ணாமலை போல ஒரு பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆஸ்கர் அவார்டு, உலகத்திலே ஒரு மகா பொய்யன் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்லுவோம். வா, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத போய் சொல்லுவேன். தெரியும் அவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலில் படுதோல்வி அவருடைய தொகுதியில் கோயம்புத்தூர் நின்னார். அந்த கோவை தொகுதியில் கண்டிப்பாக அவர் தோக்க போகிறதுன்னு தெரியும். விசிகா ஸ்டாண்டு தண்ணி திறந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தண்ணி திறந்து விடணும். என்ன ஸ்டாண்டுன்னு தெரியலது. இப்படியெல்லாம் இருக்கிற எக்ஸாம் ஒரே ஸ்டாண்டில் இருங்க, நிலையில் இருங்க, அங்கே போய் சொல்லுங்கள். நாங்கள் 205 டிஎம்சி தண்ணீர் எங்களுடைய உரிமை, அதை கர்நாடகா திறந்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நானே மாலை போட்டிருப்பேன்.